பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம், தேவன் நம்மளோடு பேசுகின்ற வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை நினைந்தருளுவார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் உங்களை இந்த மாதம் நினைந்தருளுவார். ஹல்லேலூயா. நினைந்தருளுவார். அதுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? தேவன் நம்மை நினைந்தருளினால் என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. நன்மைகள் நம்மை வந்து சேரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை நினைத்த உடனே என்ன பண்ணுறீங்க? உடனே ஒரு ஃபோன் பண்ணுறீங்கல்ல, அவங்கள நல்லா விசாரிக்கிறீங்க இல்லையா? நினைக்கும்போது, நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும்போது நம்ம அதை என்ன செய்கிறோம்? அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நினைக்கிறீங்க, தூரத்தில் இருக்கிற யாரையோ ஒரு உறவினரை நினைக்கிறீங்க, உடனே வந்து அவங்கள பார்க்கணுன்னு நினச்ச உடனே புறப்பட்டு போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறீங்க. அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, திடீர்னு ஒரு கிஃப்ட் வருது. அப்போது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஏய் உன் பிறந்த நாள்டா, நேற்று தான் நினச்சேன், உனக்கு நான் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருவர் நினைந்தருளும் போது அதனால் நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் தேவன் நினைந்தருளின அன்னாள், அவங்க யாரெல்லாம் தேவ ஜனங்கள், இவர்களை தேவன் எங்கெங்கெல்லாம் நினைந்தருளினாரோ அங்கெல்லாம் அவர் ஆசீர்வாதங்களை தருபவராயிருக்கிறார். அந்த பிரச்சனைகளை மாற்றுபவராயிருக்கிறார். அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அந்த முறையீடுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம். ஆதியாகமம் 8:1 முதல்ல தேவன் நோவாவையும், நோவா தேவ மனிதன், நோவாவையும் அந்த பேழைக்குள்ளே இருந்த நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். அவர் முதல்ல நினைந்தருளினது நோவாவை. நோவாட்ட சொல்லி நோவா என்ன பண்ணுறாரு? அவர் சொன்னபடியே அந்த இது செய்து எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடாய், அசுத்த மிருகங்களோ நல்ல மிருகங்கள், பறவைகள் இனங்கள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடாய் சேர்த்து அதுக்குரிய ஆகாரங்களை உண்டு பண்ணி தன்னுடைய குடும்பத்தினரை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான ஆகாரம் எல்லாம் ரெடி பண்ணி அழகாக கீழ் போட்டு அடைச்சி, அது அவருடைய சொற்படி கீழ்ப்படிந்து அவர் செய்தார். ஆனால் மழை பெய்து ஜனங்களை அழிக்கும்படியாய் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. தேவன் நோவாவையும் அந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளும் போது என்ன நடக்குது? பூமியில் உண்டான ஊற்றுக்களும் வானத்தில் திறக்கப்பட்ட மதகுகளும் மழையும் நின்றன அப்படின்னு எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர் நினைச்ச உடனே நினைக்க தான் செய்கிறார். யோவாவை நம்ம மிருகம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு கொண்டு வர சொன்னோமே, அந்த உயிரினங்களோடு அவன் கப்பலில் இருக்கிறானே அப்படின்னு அதை நினைக்கும் போதே, அவனை நினைந்தருளும் போது ஒரு பெரிய காற்றை தேவன் பூமிக்கு அனுப்புகிறார். அந்த காற்று, பலத்த காற்று பூமியில் வந்து வீசும்போது அது அமைதல் உண்டாக்கி என்ன பண்ணுதுன்னா, கீழே பூமிக்குள்ளே இருந்து வர்ற ஊற்றுக்கள், வானத்தின் மதகுனா எப்படி தண்ணி வெளியே வரும்? அப்படி இல்லைன்னா மலை நிறையிற மாதிரி தண்ணி வராதுல்ல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒரு மலையே மூழ்கி போச்சா? எல்லா மலையும் மூழ்கி போச்சு. எல்லாம் கீழே இருந்து மேலே வரைக்கும். மலைன்றது எவ்வளோ உயரம் பாருங்கள். அந்த மலை உயரம், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், மலை உயரம், உச்சி வரைக்கும் எல்லாம் மூடிருச்சு. அப்போ எப்படி தண்ணி வந்திருக்கும்? கீழே ஊற்றுக்கள்ல இருந்து தண்ணி வந்திருக்கு, மேலே மதகுல இருந்து தண்ணி வந்திருக்கு, வானத்தில் பெய்கிற மழையினால் தண்ணி வந்திருக்கு. இப்படி 3 வழியிலையும் மழை வந்து தான் அது எல்லாவற்றையும் நிரப்பிற்று. அப்போ இவர் நினைத்த உடனே அந்த 3ம் நின்றது. அடுத்து 7 மாதம் கழித்து தான் அந்த மழையினுடைய இது தெரிஞ்சது நோவாவுக்கு. 7 மாதம் ஆச்சு. மழை நின்று
7 மாதம் கழித்து தான் அரரா மலையில் போய் அவரோட கப்பல் நிற்கிது அந்த மலை முகடுக்கிட்ட. அதுக்கடுத்து 10வது மாதம்தான் தண்ணி வடிய ஆரம்பிக்குது. பாருங்க, அப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கும். இப்போ தேவன் அவரை நினைந்தர்ல மறந்திருந்தார்னா எல்லாம் போய்விட்டது. கர்த்தர் இது போல்தான் நம் வாழ்க்கையில் நம்மை நினைக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் நம்மளை நினைத்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். அநேக காரியங்களில் இருக்கிற தடைப்படல்கள் நீங்குவதற்கு ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவர் தான் நோபாவை பார்த்து சொன்னார். ஆனால் ஆண்டவர் தான் நினைந்தர்லி தடைகளை அந்த எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அவர் நம்மை நினைந்தருள வேண்டும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் நம்மை நினைந்தருளினால் ஆசீர்வாதம். அடுத்து இந்த ஜனங்களை, அதாவது யாத்ராகமத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 24, 25 வசனங்களில் பார்த்தோம்னா, அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கூக்குரலிடுறாங்க, முறையிடுறாங்க. அடிமைத்தனத்தோ எகிப்தில் அடிமைத்தனத்தில் நாங்கள் இருக்கிறோமே, எங்களால் ஒன்றும் முடியலையே. என்ன பண்ணுறாங்க, செங்கலை சுடணும், ஒரு நாளைக்கு நீ இவ்வளோ செங்கலை சுட்டு தான் தீரணும்னு கொடுமைப்படுத்துகிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு கேட்டவொடனே என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு டைம் இருக்கும்லடா, அதனால் நீங்கள் இவனுக்கு செங்கல் சுடுறதுக்கு வக்கல் இதெல்லாம் கொடுக்காதீங்க, அதையும் அவங்களே தேடி உண்டாக்க சொல்லி அவங்க அப்புறமா செங்கல் சுட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, பாவம் இவங்க காலையில் ஓடி போய் வக்கலை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் இவங்க இத்தனை செங்கலையும் சுட்டு எடுக்கணும். முடியல, அவங்களால அடிக்கிறாங்க. செங்கல் சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே அடி வாங்குறாங்க. அப்போது இந்த ஜனங்களினுடைய முறையீடு, பெருமூச்சின் குரல் தேவ சமூகத்தில் எட்டுனது. அவர் நினைந்தருளினார். யாரை நினைந்தர்? அப்போ என்ன நினைந்தருளினாரா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவங்க 3 பேரோடும் தான் பண்ணின உடன்படிக்கையை நினைந்தருளினார். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க 3 பேரும் அவங்களுடைய சந்ததி இல்லையா, சொன்னார் இல்லையா ஆபிரகாம்கிட்ட, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ சொல்கிறாரு, நான் உடன்படிக்கை பண்ணனேன். பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு, உன் தகப்பனை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கிட்ட. அப்போது இவர் செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் அவர் நினைந்தருளி அந்த ஜனங்களினுடைய முறையீடின் சத்தத்தை கேட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை அந்த எகிப்து தேசத்தில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவன் நினைத்த உடனே நடந்தது என்ன? ஒரு பெரிய விடுதலை. நம் பிள்ளைங்க விடுதலை ஆகணுமா? நம் பிள்ளைகளை அவர் நினைந்தருள வேண்டும். ஒரு பாவக்கட்டில் இருக்கிறாங்களா? குடியை விட்டு அவங்களால விலக முடியலையா? கெட்ட நண்பர்களோட சவகாசம் அவங்கள போதை பழக்கத்துக்கும் அதுக்கும் அடிமையாக்கி வீட்டுக்கே அடங்காத பிள்ளைங்களா தெரியுறாங்களா? தேவன் அவர்களை நினைந்தருளி விடுவிக்கும்படியாய் நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் முறையிடணும் பிரியமானவர்களே. அப்பொழுது அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைந்தருளுவார். நம்ம நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, நான் இவ்வளோ நான் கடவுளுக்காக இருக்கிறேனே, ஆனால் என் பிள்ளை இப்படி இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை நினைந்தருளும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் முறையிட வேண்டும். நம்மளுடைய பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்டு நம் பிள்ளைங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். பிரியமானவர்களே, என்ன அடிமைத்தனத்தில் அவங்க சிக்கியிருந்தாலும் சரி, நிச்சயமாக விடுவிப்பார். உங்கள் பிள்ளைங்க காதலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே. ஏன்னா நான் போகிற கவுன்சிலிங் பண்ணுற இடங்களெல்லாம் பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் வருத்தப்படுறது இதுதான். இந்த மாதிரி பொண்ணு பையனை காதலிக்கிறான், அந்த பையன் இந்த மாதிரி காதலிக்கிறாமா, சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. கிறிஸ்தவங்க தான், நல்ல கடவுளுக்கு ஆண்டவருக்கு போகிறவங்க தான். அப்போது அவங்க அழுகும்போது நான் பார்க்குறது என்னென்னா, எவ்வளோ தூரம் அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்களோ அவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்க ஸ்டப்பானாக தான் நிற்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறது ஒன்று உண்டு, தேவனை நோக்கி முறையிடுங்கள், அவர் காரியத்தை மாற்றி போடுவார். அந்த பையனே வேண்டான்ற அளவுக்கு பொண்ணே சொல்லும்படியாக கர்த்தர் மாற்றுவார். ஆம், அவர் நினைந்தருளுவார். தாய் தகப்பன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பொறுப்பை விடுங்க, அவரை நோக்கி முறையிடுங்க. ஆண்டவரே, நீர் என்ன வைத்திருக்கிறீரோ என் பிள்ளைக்கு அதை கொண்டு வரும், என் மகளை நினைந்தருளும் ஆண்டவரே. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து 2 பேரையும் பிரிச்சிருவார்.
நம்ம மனுஷங்கிட்ட போனாலோ இல்லைன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம சண்டைக்கு போனாலோ, இந்த பெண்ணு வீட்டில் இருந்து அந்த பையன் வீட்டில் ஓடி ஓடி போய் சொல்கிறது. பையன் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பையன் தானே அப்படின்றது மாதிரி விடுறாங்க. பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கா, சரி வேலைக்கு போகிறா, பையன் தானே சரி வரட்டும், இவன் தான் உதவாக்கரையாக இருக்கானே, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த கழுதைங்களுக்கு அந்த அந்த ஞானம் இருக்க மாட்டேங்குது. அந்த நேரம் கட்டின பிறகு தான் அழுது கூப்பாடு போடுதுங்க. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தானே, இப்போ இப்படி மாறிட்டானேன்னு அந்த முகத்தை மாற்றி காட்டுறது. அது பிள்ளைங்களுக்கு புரிய தெரியல. தேவனிடத்தில் கதறுங்கள், ஆண்டவரிடத்தில் முறையிடும். தேவன் அந்த காரியத்தை அவர் நினைந்தருளும் போது அந்த காரியத்தை அழகாய் மாற்றி நடத்துவார். நம் பிள்ளைங்களுக்கு என்ன வாழ்க்கை துணை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு வந்து அருமையாய் அவரை அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க யார் வேணால் நான் கட்டிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. தேவனுடைய சித்தப்படி அவர்கள் திருமண வாழ்க்கை அருமையாய் நடக்கும். பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் நம் பிள்ளைங்கிட்ட இருக்க என்ன அடிமைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். தேவனிடத்தில் முறையிடுங்கள். நம் பெருமூச்சின் கூக்குரலின் சத்தம், முறையிடுதலின் சத்தம் தேவ சந்நிதியில் கேட்கட்டும். ஆம், அப்பொழுது அவர் நினைந்தருள்வார், நம் பிள்ளைகளை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சிம்சோன் பாருங்க, நியாயாதிபதிகளில் 28 அதிகாரத்தில் அவர் என் 2 கண்ணும் போயிடுச்சு ஆண்டவரே, என் 2 கண்ணை அவங்க பறிச்சிட்டாங்க, அதற்கு தீர்வையாய் கேட்குறாரு பாருங்க. தீர்வு கட்டுறதுன்னா என்ன, வரி கட்டுறது மாதிரி பணம் கொடுக்கணும். அப்போ இவர் சொல்கிறார் வட்டி கொடுக்குற மாதிரி. அப்போ இவர் சொல்கிறாரு, என் 2 கண்ணை அவங்க பறிச்சிட்டாங்க, அதற்கு தீர்வையாய் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை நினைந்தருளும், என்னை பலப்படுத்தும். இந்த இந்த பிரபுக்களை இவர்களை நான் அழித்து போடும்படி என்னை பலத்தினால் ஒரு விசை என்னை நினைந்தருளும், என்னை பலத்தினால் நிரப்பும் ஆண்டவரேன்னு அவர் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவரை அந்த கடைசி நிமிஷத்துலையும் நினைந்தருளுகிறார். பிரியமானவரே, அவன் அப்படி கூப்பிடத்துல அவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? கண்ணு 2 குருடு, வலது கையில் ஒரு தூணில் கட்டப்பட்டிருக்கான், இடது கையை இன்னொரு தூணில் கட்டியிருக்காங்க. அவன் ஒரு கேலிக்குரிய பாத்திரமாய், ஒரு அவர்கள்லாம் பார்த்து சிரிக்கும்படியாய், ஒரு கேலி கூத்தாய் அவனை வைத்து கொண்டு அவர்கள் சிரிக்கும்படியாய் அந்த இடத்துல அவன் நிற்கிற அந்த பரிதாபமான நிலைமையை பாருங்க. ஆனால் அந்த நிலைமையிலையும் அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? தேவரீர் என்னை நினைந்தருளும், ஒரு விசை நினைந்தருளும், ஒரு விசை நினைந்தருளும். கர்த்தர் நினைந்தருளினாரா இல்லையா? அவர் நினைந்தருளினார். நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. பிரியமானவர்களே, நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தமும் அவர் செவிகளில் கேட்கும். அன்றைக்கு ஆகாருடைய அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டாரா இல்லையா? தேவதூதன் என்ன சொல்கிறான்? ஆகார் பார்த்தா அழல, பிள்ளை சாக போதேன்னு தான் அழுகிறாவ. பிள்ளை சாக போதே, அதை நான் பார்க்க மாட்டேனேன்னு ஓடி போய் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தேவதூதன் வானத்திலிருந்து சொல்கிறான், ஆகாரே பயப்படாத, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு ஊற்று உண்டாக்கினார், அந்த தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறார். பிள்ளையின் அழுகுரலை கேட்டவர். நம் சத்தத்தை தேவன் கேட்பார். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் முறையிடுதல்களையும் ஜெபிக்கிற விண்ணப்பங்களையும் கர்த்தர் நினைந்தருளி, அவரை நம்ம நினைந்தருளுங்கப்பா அப்படின்னு அவர் நினைந்தருளுவார். கூக்குரலும் நம்ம இட்டாலும் அதை நினைந்தருளுவார். சிம்சோனுடைய அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்து அருமையாய் அவனை விடுவித்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எந்த வகையான நிலையில் இருக்கிறீங்க? இந்த மாதத்தில் தேவனை நோக்கி நினைந்தருளும் என்று இந்த மாதம் நீங்கள் அவரை நோக்கி கெஞ்சுங்கள். ஒரு விசை என்னை நினைந்தருளும் என்று சிம்சோன் கேட்டது போல தேவனிடத்தில் கேளுங்க. உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. இந்த மாதம் கர்த்தர் உங்களை நினைந்தருளுவார். யாரெல்லாம் உங்களை கேவலமாக கேலி கூத்தான் நினைச்சாங்களோ அவங்க வெட்கப்படும்படியாய் உங்கள் தலையை தேவன் கர்த்தர் உயர்த்துவார். பிரியமானவர்களே, அவர் நீதி உள்ள தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். அவரை நினைந்தருளும்படியாய் கதறுங்கள். ஒரு நாளைக்கு உபவாசம் ஜெபம் போடுங்க. உபவாச ஜெபம்ன்றது சாப்பிடாம இருந்துட்டு வேலைக்கு போகிறதல்ல பிரியமானவர்களே. உபவாசம், ஆண்டவர் எப்படி தனியாக போய் நின்னார், 40 நாள் மலையில் இருந்தார்.
நான் அவர் உபவாசம் இருக்கிறேன் 40 நாளும் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? இல்லை இல்லை. உபவாசம் என்பது தேவனோடு உறவாடுகிற ஒரு விஷயம். நான் உணவை வெறுத்து எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி அவரோடு பேசுகிற, அவரோடு உறவாடுகிற ஒரு நேரம்தான் உபவாசம். அப்போது நீங்கள் காலையில், ஆண்களுக்கு ஈஸி தான், பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும், பிள்ளைங்களை எல்லாம் பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்க டயர்டாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்போ என்ன செய்யணும்? வெளியே போய், அதுவும் போகலாம் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் கதறி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாக ஒரு வல்லமையான ஒரு பதில் உண்டு. அதை நீங்கள் வீட்டிலையும் நீங்கள் உபவாசம் பண்ணி தனியாக ஒரு அறையில் போய் உட்காந்து பைபிள், பாட்டு புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா தேவனை நோக்கி அழகாக பாடணும். எதுவும் சாப்பிடக்கூடாது. உபவாசம்ன்றது சாப்பிட்றது மட்டும் இல்லை, தேவன் சமூகத்தில் நம்ம அமர்ந்துடணும். அவரை நல்லா துதித்து பாடணும். நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவரை துதியில் அபிஷேகம் உண்டு பிரியமானவர்களே, துதியில் விடுதலை உண்டு பிரியமானவர்களே, துதியில் அற்புதங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. நீங்கள் துதிக்கும் போதே அதிசயங்கள் நடக்கும். நமக்கு அது கண்ணில் பார்த்தா தெரியாது, ஆனால் நடந்த பிறகு தான் புரியும். ஏன்னா துதிக்கும் போது பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. இதுவரை கட்டி வைத்திருந்த பிசாசினுடைய வல்லமைகள் அப்போ துதி நேரத்தில் விடுவிக்கப்படுகிறது. அப்போ துதி மிகவும் அவசியமானது. பிசாசோட கட்டுக்களில், பிசாசு நம்மளை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கள் அறுபடுகிறது, அந்த சங்கிலியை நொறுங்கி விழுகிறது நம் துதியினால். எப்படி பவுலும் சீலாவும் அங்கே துதிக்கும் போது சங்கிலிகள் அறுப்புண்டதோ அதுபடி ஹல்லேலூயா. துதியினால் எப்படி எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததோ அதே போல். நடக்காது இல்லை, எல்லாம் வேதத்தில் நடந்தது தான், ஒன்றும் புதுசாக இல்லை. தேவன் ஜீவனுள்ளவர், வல்லமையின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தம் ஜனங்களுடைய ஜபத்துக்கு அவர் பதில் தருகிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது. சில விடுதலைகள் நம்ம குடும்பத்துக்கு வேணும்னா உபவாசித்து கதறி இருக்கணும். நல்ல ஆராதனை அது எப்படி பண்ணணும்னா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சா ஆராதனை நேரத்திலேயே நமக்கு விடுதலை உண்டு. ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஆராதிக்கணும். அந்த வரிகள் புரிந்து கொண்டு, சும்மா பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க இருதயத்தின் நினைவுகள் தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை தான் அவங்க தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, அதைத்தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம பாடுற பாட்டெல்லாம் யாரோ எழுதின பாட்டு, அவங்க தேவனிடத்துல ஜெபிச்ச பாட்டு, விண்ணப்பித்த பாட்டு, தேவனிடத்துல அன்பு கூறுவேன்னு பாட்டுன பாட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அன்பு பாட்டு. நம்ம அதை கடமைக்கு என்று பாடாதபடி கருத்தாய் பாடும்போது விடுதலை உண்டு. இல்லைன்னா அது தண்ணி மேலே எழுதுனது போல போயிடும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் துதி என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜா. துதித்து பாருங்கள், நிச்சயமாக கட்டுக்கள் உடைப்படும், அறுபடும், தடைகள் நீங்கும் பிரியமானவர்களே. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கண்ணீர் ஊற்று உபவாசத்தோடு கதருங்க, தேவன் இணைந்தருளுவார். குழந்தை பாக்கியம் வேணுமா? கட்டாயம் தேவனை நோக்கி நம்ம கேட்கணும். அண்ணாள் கேட்டால கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை வைப்போம். ராகேல் கூட பாருங்க, அவளுக்கு லேயாளுக்கு குழந்தையா பிறந்துக்கிட்டு இருக்கு, இவளுக்கு குழந்தையே பிறக்கலை. அவளுக்கு 6 ஆம்பளை பிள்ளை பிறந்து 7வது பொம்பளை பிள்ளையும் பிறந்துருச்சு. ஆனால் இவ கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். புருஷன்கிட்ட போய் ஒரு நாள் சொல்கிறான், நீங்கள் எனக்காக ஜெபிக்கக்கூடாதா? அவன் சொல்கிறான், கர்த்தர் உன் கற்பத்தை அடைச்சி வச்சுருந்தா நான் என்ன செய்வேன் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் ராகேலை நினைந்தருளினார். ஹல்லேலூயா.
ராகேலை நினைந்திருளும் போது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு யோசேப்புன்னு பேர் வைக்கிறாள். இங்கே தான் இருக்குது பிரியமானவர்களே ஆச்சரியம். என்ன பாருங்க, அவன் முன்னால் பெற்ற 6 பிள்ளைகளை வச்செல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் நினைந்தருளி கொடுத்த அந்த யோசேப்பு உயர்த்தரும் உயர் குல திராட்சை கொடி போல அவன் வம்சமானது செழித்தது. பாருங்க, அவன் பெயரை எவ்வளவா கர்த்தர் உயர்த்தினார். ஆமாம், கவலைப்படாதீங்க, வருஷம் போயிடுச்சுன்னு வேதனைப்படாதீங்க. ராகேலை நினைந்தருளின தேவன் உங்களையும் நிச்சயமாய் நினைந்தருள்வார். அன்னாளை நினைந்தருளின தேவன் நிச்சயமாய் உங்களை நினைந்தருள்வார். அவள் அப்படி அழுகிறாள். ஆண்டவர் அவளை நினைந்தருளினார், குழந்தையை கொடுத்தார். என்னோட வாழ்க்கையில் கூட என் மகளுக்கு எனக்கு 10வது மாதம் குழந்தை பிறந்ததுனால எனக்கு அதெல்லாம் தெரியாது. கணவன் மனைவியும் அப்படின்னா குழந்தைன்னு நினச்சேன். ஆனால் என் மகளுக்கு 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது, 4வது வருஷம். ஆனால் நான் ஆண்டவரோட ஊழியம் பண்ணுறேன். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த நினைந்தருளினான்ற அந்த வசனத்தை வைத்து நான் ஒரு நாள் வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நினைந்தருளினான்ற வார்த்தையை வைத்துட்டு அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் மக பேரை சொல்லி அவளை நினைந்தருளுவீராக. கண்ணீரோடு எப்பயுமே கதறுவேன் அவர் பாதத்தில். சமையல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் திடீர்னு அந்த நினைவு வந்தவுடனே கண்ணீரோடு தேவன் இடத்துல கேட்பேன். உபவாசம் ஜெபம் பண்ணிக்க தேவன் இடத்துல கேட்பேன். கண்ணீரோடு நினைந்தருளும் ஆண்டவரை, நினைந்தருளும். கர்த்தர் நினைத்தார், அருமையான ஆண் குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் வச்சாங்க. உண்மையாக பிரியமானவர்களே, அந்த லேட்டாக கிடைக்கிறது தான் தேவன் நினைந்தருளி கொடுக்கறது. அது ஒரு பெரிய காரியம். ஆமாம், அதனால் கவலைப்படாதீங்க. எனக்கு குழந்தை இல்லை, இத்தனை வருஷம் இல்லை, வேதனைப்படாதீங்க. அவர் நினைந்தருளுவார். நாம் அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். என்னை நினைந்தருளும் கர்த்தாவேன்னு நாம் கதறும்போது நிச்சயமாக நினைந்தருள்வார். பாருங்கள், அந்த கடைசி நேரத்தில் கண்ணு தெரியாத ஒருத்தன், அவனுக்கு பலவீனமே இல்லை, கையை 2 சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. எப்படி அத்தனை பேர்த்த அவனால் கொல்ல முடியும்? அவனை இவங்களை அழித்து போடணுன்றான். எப்படி முடியும்? அவன் பலவீனமே ஆகிட்டான். கண்ணே குருடாச்சுன்னா எப்படி செய்வான்? யாரை பார்த்து என்ன பண்ண முடியும்? ஆனால் தேவன் நினைந்தருளும் போது, அவனுக்கு பலன் கொடுத்த போது, தன்னுடைய 2 வலது கரத்தினாலும் இடது கரத்தினாலும் 2 சங்கிலியில் கட்டப்பட்ட அந்த தூண்களை தேவனே ஒரு விஷயம் நினைந்தருதி பலப்படுத்தும்னு சத்தமாக சொல்லி இழுத்து போட்ட நேரத்தில் அவன் உயிரோடு இருந்த காலத்தில் கொன்ன ஜனத்தொகையை விட அவன் இறக்கும்போது அவன் அழித்து போட்ட ஜனங்கள் அதிகம் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அத்தனை பேர் அங்கே உட்கார்ந்துருந்த எல்லாம் அவுட்டு. அந்த மாளிகையில் உட்காந்து இவனை யாரெல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேரும் அவுட்டு. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அவர் நம்மை நினைந்தருளும் போது இதே போல் தான் நம்மளை பார்த்து கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் அவுட்டு, காணா போயிடுவாங்க. உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய்ன்ற வார்த்தையின்படி இந்த மாதம் காணாமல் போக வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். நம்பிக்கையோடு அவரிடத்தில் நினைந்தருளும்படியாய் கெஞ்சுங்கள். ஒரு விசை எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. அவருடைய வல்லமையை மாத்திரம் பாருங்க. அவருடைய நாமத்தை மாத்திரம் விசுவாசிங்க. தவறாம ஜெபிங்க. என்னை நினைந்தருளும், நன்மை உண்டாக என்னை நினைந்தருளும்னு ஜெபிச்சிங்கன்னா நன்மை உண்டாகும். ஆம், கர்த்தர் நம் ஜெபத்துக்கு அப்படியே பதில் கொடுக்குற தேவன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணாங்களாம், குழந்தை வேணும்னு கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன யோவானை தாங்க, எனக்கு ஒரு சின்ன ஜான், எனக்கு ஒரு குட்டி ஜானை கொடுங்க, எனக்கு ஒரு குட்டி ஜானை கொடுங்கன்னு எப்போ பாரு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தை பிறந்த உடனே தான் நினச்சாங்களாம், ஐயோ நம்ம தப்பாக ஜெபம் பண்ணிட்டோமே, எனக்கு ஒரு ஜானை கொடுங்கன்னு மட்டும் நம்ம ஜெபிச்சிருக்கலாமே, நம்ம ஏன் குட்டி ஜான்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குழந்தை 7வது மாதமே பிறந்து அந்த பிள்ளையை அவங்க கையில் கொடுக்கும்போது அந்த கையில் வாங்க கூட முடியலையா, அவ்வளோ குட்டியாக இருந்ததான். அப்போ அவங்க என்ன நினச்சாங்களாம், நான் தான் தப்பாக ஜெபிச்சிட்டேன், எப்போ பாரு நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு குட்டி ஜானை கொடுங்க, ஒரு குட்டி. அவங்க நினச்சது என்னமோ தெரியல, அவங்க அப்படி சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க.
நான் அப்படி ஜெபிச்சு அந்த மாதிரி வந்தது. அதனால் ஜெபத்தில் உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அந்த கன்வென்ஷன் கூடத்தில் அந்த ஊழியக்காரரோட மனைவி பேசினாங்க. பிரியமானவர்களே, நாம் மிகவும் கவனமாக தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நினைவு கூறும்படி அவரிடத்தில் நாம் முறையிட வேண்டும். பிரியமானவர்களே, நம் சூழ்நிலையை பார்க்கவே வேண்டாம். அவர் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் பெரியவர். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு நிறையா குழந்தை. ஆனால் புருஷன் அவளை ரொம்ப நேசிக்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அந்த போன இடத்துல இவளை ரொம்ப மனமடி உண்டாகிறபடி ஆக்குறா. ஒவ்வொரு முறை அவங்க பண்டிகைக்கு போகும்போதும் அழுது இவ எதுவுமே சாப்பிடாமையே வந்து சேரலாம். இவ பிள்ளை இல்லைன்றதுக்காகவே அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். கொடுமை. அது எவ்வளோ வேதனை பாருங்க. அந்த கண்ணீரை ஊற்றி ஒரு விசேஷித்த நாட்களில், ஒரு பண்டிகை கொண்டாடுற நேரத்தில் ஒரு பெண்ணு கண்ணீரை ஊற்றி அழுது அவள் சாப்பாடு வேண்டான்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருந்தானா அந்த இருதயம் என்ன வேதனைப்பட்டிருக்கோம். அப்படி ஒருத்தி துக்கப்படுத்துகிறான். அதுபோல் உங்களை யாருனாலும் இப்போ துக்கப்படுத்துகிறாங்களா பெரியமானவர்களே? சிலர்லாம் குழந்தை இல்லாதவங்களை அந்த வளைகாப்பு விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இவளே பிள்ளை இல்லாதவ, இவளை கூப்பிட்டோம்னா கண்ணு வச்சிருவா, அதனால் பிள்ளைக்கு எதுவும் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டாலும் வலையெல்லாம் போட விட மாட்டாங்க. அதாவது இப்போது கிறிஸ்டியன்ஸ்லேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க. வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. கவலைப்படாதீர்கள். நிச்சயமாய் அன்னாளை அன்னாளை என்ன பண்ணுனா, ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அவள் இருதயத்தை ஊற்றினாள். ஆம், ஹோல் ஹார்ட்டில் அவள் ஜெபம் பண்ணுறான். நீங்களும் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றி, இருதயத்தை ஊற்றி நீங்கள் அவரிடத்துல கேட்டால் நிச்சயமாக உங்களை நினைந்தருளுவார். பெரியமானவர்களே, ஹல்லேலூயா. கட்டாயம் நினைந்தருளுவார். கவலைப்படாதீங்க. அவங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு அவள் போய் அழுகிறா, ஆண்டவர்கிட்ட போய் ஆலயத்தில் அழுகிறா. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லாமல் அவள் என்ன நினைக்கிறா, செய்வார் ஆண்டவர். நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம். ஆண்டவர் நமக்கு வந்து சீக்கிரம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறாரு அப்படின்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அவள் அடுத்து அதை பற்றி கவலைப்படலை. அவள் வீட்டுக்கு போகிறாளாம். அன்றைக்கு இரவு அவளுடைய எல்கானா இவளோடு சேர்ந்தான் அப்படின்னு வருது. அப்போது தேவன் அன்னாளை நினைந்தருளினார். இங்கே தான் இருக்குது பாருங்க. அவங்க 2 பேர்னால இல்லை, தேவன் நினைந்தருளினார். ஹல்லேலூயா. தேவன் நினைந்தருளி கொடுத்த பிள்ளை யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. நீயே வச்சுக்கப்பா, உங்கள்கிட்டே நான் கொடுத்துட்றேன்ப்பா, அந்த குழந்தை உங்களுக்கு தான்ப்பா அப்படின்னா அது மாதிரி அவள் கொடுத்துட்டா. பாருங்க எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்க சாமுவேல். அப்போது நினைந்தருளி உங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளை அது நிச்சயம் தேவனுடைய ஊழியக்கார பிள்ளை தான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நினைந்தருளி அவர் நிச்சயமாய் தருவார். விசுவாசத்தோடு அன்னாளை போல அடுத்து துக்கமுலகமாக இருக்காதுபடி. ஆனால் இருதயத்தை ஊற்றி அழுதுறணும். ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். நம்பிக்கையோடு நம்ம வாழணும். அன்னாளை நினைந்தருளி நீரே ஆண்டவரே, என்னை நினைந்தருளும். நான் என் மகளுக்கு அப்படித்தான் ஜெபம் பண்ணேன். என் பேரை சொல்லி நினைந்தருளும் ஆண்டவரே நான் அழுதேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நினைந்தருளினால் அவ்வளோ ஆசீர்வாதங்கள். அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு பெரிய கிஃப்ட்டு. நமக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு அந்த பிள்ளை ஆசீர்வாதம். ஒரு பெரிய பரிசுன்னா அது அப்படித்தான் வரும். நான் சோர்ந்து போயிடக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்ன, நம் தேவனுக்கு லேசான காரியம். எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் காத்திருக்கலையா? அந்த சந்ததியை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். நாம் காத்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் முறையிட வேண்டும். உபவாசிக்க வேண்டும். பிள்ளைகளை குறித்து தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து அவர்கள் பெயர்களை சொல்லி நினைந்தருளுவீராக. ஒவ்வொருவரும் அவங்க பிள்ளை பேரை சொல்லி ஜெபிங்க. உங்கள் பேர பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பேர பிள்ளைங்க பேரை சொல்லி நினைந்தருளும்னு ஜெபிங்க.
கர்த்தர் நினைச்சிட்டார்னா ஆசீர்வாதம், அளவில்லாத ஒரு மன நிறைவு, பரிபூர்ண நன்மை பிள்ளைங்க வாழ்க்கையில் உண்டாகும். பிரியமானவர்களே, பிசாசு அந்த பிள்ளைகளை தொட முடியாது. கர்த்தர் நினைந்தர்ன குழந்தை அது. பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் தேவன் பிள்ளைகளை நினைந்தருளும்படியா நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அவர் நம்மை நினைந்திருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கவலைப்படாதீங்க. ஜீவ விருட்சத்தை போல இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்ல போறீங்க. தேவன் உங்களை நினைந்தருளுவார். தேவன் உங்கள் பிள்ளைகளை நினைந்தருளுவார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் முறையிடுவோமா? நம் பெருமூச்சுகளின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டும்போது அவர் நம் பிள்ளைகளை நிச்சயமாக நம்மை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம்மை நினைந்தருளி நிச்சயமாக அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டு நம் தலையை உயர்த்துவார். நம் சத்துரு வெக்கப்பட்டு, சத்துரு வெக்கப்படுவான். நம் தலையை அவர் நிமிர பண்ணுகிற தேவன். நாம் நினைந்துட்டு அவர் நினைச்சிட்ட போதும் இமைப்பொழுதுல எல்லாம் மாறும். அவர் நம்மை நினைக்கும்படி நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த மாதம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு விசேஷித்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்வோம். தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். God bless you.